அந்த பக்கம் ஒரு போலீஸ்காரர் இந்த பக்கம் ஒரு போலீஸ்காரர் பந்தோபஸ்துக்கு அப்படியே துபாய் எங்க போற கிளம்பி நானு சொன்னலாத போக மாட்டேன். அது மாதிரி தான் இருக்கணும். அப்புறம் வருவாங்க. எதுக்கு பந்தோபஸ்து? எனக்கு பாதுகாப்பு. நீங்க ஓடி போயிருவீங்க இல்ல. அங்க கையில இருக்கிற வெள்ளிக்கா போய் எவனாவது கழட்டிட்டு ஓடி போயிட்டா என்ன பண்றது? அப்புறம் கொண்டு போய் சேலம் சென்ட்ரல் ஜெயில ஒரு 5 நாளைக்கு பாப்பாங்க. ஆனா இந்த மாதிரி 6 கண்டுகளை பழகுற இவனுக்கார சோறு போறதுன்னு சொல்லி அப்புறம் வேலூருக்கு அனுப்புவாங்க ஒரு 5 நாள். ஆனா சொன்னால இவன் இங்கேயும் கண்டுகள் அப்படின்னு சொல்லி அவங்களே பஸ்ஸுக்கு பாருங்க வரக்குள்ள ஒரு இது கொடுப்பாங்க, ஒரு சீட்டு. அந்த சீட்டுல முத்திர குத்தி கொடுப்பாங்க. பஸ் ஏறி முதல்ல தெரியும் அதை காட்டினா ஜெயில இருந்து எங்க உனக்கு எப்படி தெரியும்? அதனால நான் அப்படி கலகம் செய்யக்கூடியவன் இல்ல. ஒரு பாம்பு போனா அந்த பாம்பு அடித்தா அந்த தடியும் முறியக்கூடாது, அந்த பாம்பு சாக கூடாது. நாரதன் கலகம் நன்மையில போய் முடிக்கணும். பாக்கிறதுக்கு நாரதன் கலகம் செய்யலாம்பா அப்படிதான் நினைக்கணும். அது போய் நன்மையில முடியணும். நாரதன் கலகம் நன்மையில முடியும். நன்மையில முடியும். இது என்னது? காமண்டல கட்டைடா. காமண்டலம். இது காமண்டல கட்டை. சேவை மன்றத்துக்கு போனீங்களா? சேவை கலக்கார நான் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொன்னானா அந்த சமயத்துல அந்த தலை வைப்பாங்க. அந்த கட்டையை சொல்லி அது சைடுல இருக்கும் இருக்கு. ஒன்னாட்டம் தலையறிக்கு ஒரு கட்டை வந்து நல்லவனுக்கு ஒரு அது மாதிரி அது இல்ல. இது நேரத்தில் கலகம் இல்லை. அதனால தாத்தா கொட்டை பிடிச்சா ஆயா பேசாது உயிர் போயிருப்பா. தாத்தா பிடிச்சா சிவமாலை வாசல் பண்ணுங்க. ஏதாவது மத்தியானத்தை வாசல் பண்ணுவா.
என்னடா ஒரு சும்மா போறோம்னா இந்த சோறு தின்னா என்ன பண்ண முடியும்? என்ன இருந்தாலும் அண்ணி இருந்தா எப்படி ஏறுதே தெரியல. என்ன நல்லதா வேணும் உனக்கு நோவு யாரு எனக்கு? நான் ஒரே ஊசி போடுறது கிடையாதா? கலங்க இருக்கவனும் நேமத்து வந்துருச்சுன்னு நான் கலந்து இருக்கிறானோ? கலகம் கலகம். கலகம். எங்க இருக்குது? டேய் சுண்டியில பிடிச்சு போடுங்க. பிடிச்சு போட்டா அந்த கலகம் இன்னும் ஞாபகம் இருக்கும். எங்க இருக்கிறது தெரியுமா? துருமண்டலத்தை ஆளக்கூடிய தூர்வாச மகாமுனிவரிடத்தே கலகம் இருக்கிறது. அவர்கிட்ட தான் இருக்குதா? ஏய், அந்த துருமண்டலத்தை ஆளக்கூடிய தூர்வாச மகாமுனிவரிடத்துல இன்னைக்கு துருமண்டலத்துல காலை வைக்கிறேன். நீங்க வச்சா தீந்து போய் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்து கூத்து கூப்பிட வந்து எங்க வீட்டுல காலை வச்சீங்க. என் பொண்டாட்டி அன்னைக்கே சண்டை பண்ணிட்டு போனவன் இன்னும் வந்து சேர எத்தனை மாசம் ஆகுது? 6 மாசம் ஆகுது. பரவாயில்ல, இருக்கட்டும் விடு. எவ்வளவு நேரத்துல போறீங்களே தெரியல. உங்க மெத்த நேரம் போயிருக்கல திருப்பதி. பொம்பளை இருக்குதா? பொம்பளை இருக்குதா? பக்கத்து வீட்டுக்காரி அருமையா இருக்கா? எல்லாரும் பாக்குறதுக்கு நல்லா. அதனால புறப்பட்டு போகலாம். ஆகட்டுங்க. போலாம்.
மையமே சம்போ மகாதேவா என்னை யார் என்று புரிந்தாய்? குருவே காலை இப்படி போல நல்ல வசூல் குருவே. எங்கேயா பார்த்த மாதிரி இருக்குது உங்களை? பார்க்க முடியாது. பார்த்த நானே காலை இப்படி கந்தசாமி கோயில்ல தேர் இன்னைக்கு நான் வந்திருந்தேன். நீங்க அந்த வாசல்ல நின்னுகிட்டு இது இல்ல கையில அது இல்ல ஒரு கையில மயிலருவு ஒரு கையில திருவாடு அங்க உள்ள போறதுக்கு மண்டைக்கு ஒரு அடி நெஞ்சுக்கு ஒரு அடி குஞ்சுக்கு ஒரு அடி அடிக்கிறது. அவங்க 5 ரூபா 10 ரூபா 1 ரூபா 2 ரூபா போறது பிச்சை எடுத்தால் தானே அதே என்னை பார்த்து உங்களை மாதிரி இருந்துச்சு. எங்க திருவாட காணோம் வருகிறது கோபம். விடுவேன் சாபத்தை. என்ன சாப்பிடும் என்னை யார் என்று புரிந்தாய்? யாரு உங்க பேர் என்ன? ஏன் அப்படி கோப புதியோட வந்திருக்கீங்க? நீங்க சொன்னா நான் பார்த்தா சும்மா விட மாட்டேன். எனக்கு திடீர்னு கோபம் வரும். திடீர்னு வர அப்படியே எல்லாம் வராது விட்டுரும். எனக்கு வருவீங்க இன்னுமோ ஏதாவது வாசனை பண்றீங்களா? வாசனை உண்டா? என்ன வாசனை? என்ன பண்ணலாம்? வாசனை என்ன அடிக்கடி வாசனை வாசனை உண்டு. என்னை பார்த்து அலட்சியப்படுத்தாய். ஐயோ சாமி பையன் கொட்டை பிடிச்சா செட்டு போயிருவேன். பிடிக்காதீங்க சாமி வேணா சாமி சாபங்கிற சமாச்சாரமே வேணாம். நீங்க இவ்வளவு ஆங்கார கோபத்தோட வந்திருக்கீங்களா? உங்களை பார்த்தா வேற மாதிரி தெரியுது. ஆனா இவ்வளவு கோபக்கூடியோட வந்திருக்கீங்களா? யாரு உங்க பேர் என்ன? யார் என் பெயர் என்ன? எதுக்காக வந்திருக்கேன்? தாமத்தில் வந்த இப்ப தெரியுதுங்க சொல்லக்கூடிய வார்த்தை புரிந்ததா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு மண்டலத்துக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய துருவமண்டலம் ஒரு மண்டலத்துக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய 22 நேத்திரம் யாழரை முக கோபம் பாவம் தூர்வாச மகாரிஷி அண்டாஜோடு மகாரிஷி இட்டால் சாபம் நான் பொறுத்தால் தான் வரும். எல்லாத்துக்கும் 2 கண்ணு
எனக்கு 22 நேத்திரம். 22 கண்ணு இருக்கு. நம்ம 7.5 முக கோபம். அரை மடங்கு கோபம், உங்களுக்கு 7.5 மடங்கு கோபம். முகம். அடேங்க அப்பா. 7.5 முகம்டா. கோபம் படுத்த என் பேர் தூர்வாசன். அந்த வாட்சர் கொடுங்களா, தரிக்கு அந்த பிட்டு பண்ணணும். வாட்சர் தூர்வாசன். யார் வாட்சர் இல்ல, தூர்வாசன். நீ சொல்றது வாட்சரு, நான் சொல்றது வாசர். தூர்வாசன், தூர்வாசர் மகாவிடணும்னா அப்படியே அப்படியே அப்படி தூர்வாட்டு மகாரதியா இருந்தாலும் எப்படி பேர் கோபத்துடன் ஏன் பிறந்தேன்? யாரால் புறக்கப்பட்டவன்? யார் உங்களை பெற்றெடுத்தாங்க? பெற்றிருக்கிறேன். அன்றொரு நாளையிலே திருப்புறத்தை சிவபெருமான் தன் நெற்றிக் கண்ணால் எரித்தார். திருப்புறம் 3 நகரம் ஒன்னா கூடும், அப்படித்தானே விலகும். அவங்க தேவதேவர்கள் அசூராதிகளை தேவதேவர்களை அடிமைப்படுத்தி அவங்க தேவர்களை கொடுமைப்படுத்தினார். இவங்களை அழிக்கணும்னா தேவர்களா ஒன்று சேர்ந்து பிரம்மா ரதம் ஓட்ட, சந்திரன் சூரியன் ஆயக்காலுக்கு சக்கரமாகவும் பூமி அடிப்பீடமாக வைத்து சிவபெருமான் தேவர்களா ஒன்று சேர்ந்து திருப்புறத்தை தகனம் செய்தார். அந்த திருப்புறத்தை தகனம் செய்யும் போது யார் ரதம் ஓட்டினார்? பிரம்மதேவன் சிவனுக்கு ரதம் ஓட்டினார். ரதம் ஓட்டுறாரு. ஆமா, சிவனுக்கு பிரம்மதேவன் ரதம் ஓட்டினார். சிவன் தன் நெற்றி கண்ணால் திருப்புறத்தை போய் தானம் செஞ்சிருக்கான். சிவபெருமான் அக்கினி சுவாலியா தன் நெற்றி கண்ணால் சிவன் திருப்புறத்தை தகனம் செய்தார். அந்த கோபம் அடங்காமல் அதனுடைய அக்கினி சுவாலை எங்க போய் விழுகுது? அங்க நெருப்பு பொறி பிறந்தது. அந்த நெருப்பு பொறியினாலே இந்த தூர்வாசல் அந்த கோபம் இன்னும் அடங்காம இருக்கு. அப்படியே அடங்காம இருக்குது. ஏங்க இந்த அகிலத்திலையும் தேவர்களும் சரி, பூலோகத்து அரசர்களும் சரி, என் கைக்குள்ளதான் அடக்கி வைக்கணும். எனக்கு தான் ஐக்கியமா இருக்கு. செம்புலா இருக்குது. அப்படிதான் இருக்கணும். ஆமா, ஆற்ற ஜாப்பாது சொன்னேன். நம்ம தான் எங்கேயுமே பெருசா இருக்கணும். நம்மள கண்டாங்க அப்படியே பணியணும். திக்கு விஷயம் போகணும். யாருக்குமே சிறுவனுக்கு
அடங்கி வாழ்கின்றார்களா? வாங்க கேட்கலாம் வாங்க. போடா. என்னங்க ஒரு இடத்துல ஒரு 5 நிமிஷம் நின்னுட்டா எறும்பு கடிக்குது. தூர்வாசல் மகாமுனிவரை பார்க்கணும். அவருக்கு இருக்கிறாரு. கோபத்துல இருக்கிறாரு. ஆமா. பாத்து உஷாரா இருக்கு. அப்படியா சொல்ற? சாட்ட தெரியாது இருக்குது. நாராயண நாராயண எவ்வளவு வயசு? கைதிடா. உன்னுடைய பொன்னான மதங்களுக்கு மல்லிகை முள்ளிகை கொங்கு வந்தாரம் என்று சொல்லக்கூடிய வரலாறுகளை எடுத்து உன் பாதத்தை பன்னீரால் கழுவி பட்ட ஆடையால் துடைத்து இந்த திருவாக செஞ்சாரி ஆகிய நாரத மகாமுனி உன் பாதத்தில் அடிபணிந்தேனையா ஆசீர்வதிக்கின்றேன். சாமி விண்ணப்பம் ஒரு நொடிக்குள் சுற்றக்கூடிய நாள் அல்லவா? மகாரிஷியை தேடி வந்த நோக்கங்கள் என்ன? சாமி நான் பயந்து சொல்றதா இல்ல பயப்படாமல் சொல்றதா சாமி? என்ன சொன்னாலும் நன்மையா சொல்லுங்க. உன்னை கண்டால் எல்லா ரகசியமும் தெரியும். திருபுரத்தை ஒரு நொடிக்குள் சுற்றக்கூடிய நாள் நீதானே? என்ன காரியத்தமா வந்திருக்க? ஐயா நான் என்ன காரணமாக வந்தேன் தெரியுமா? என்ன பேசுறாங்க ஊர்ல சொல்றேன். சரி
அவ்வளவு கோபம் இருந்து எதுக்காக போறது? அந்த ஈசன் பார்த்தால் நான் தான் பெரிய ஆளுங்கிறான், அந்த பிரம்மா பார்த்தால் நான் தான் பெரிய ஆளுங்கிறான். பிரம்மா நானே உலகத்துல பெரிய நான் தான் ஆளுங்கிறேன், விபதங்களை நானே படைக்கிறேன், நானே பெருசு. அந்த ஈசன் அப்படிதான் சொல்றான். எல்லாத்துக்கும் படி இழக்கிற நானே பெரிய. அந்த கண்ணு இருக்கிறானே எந்த கண்ணா கூத்தாடி இருக்கிறான் இல்லடா, அரிராம கண்ணா ஸ்ரீவந்த நாராயணன். இந்த அகில உலகத்துல நான் அழிக்கும் தெரியுது, என்னோட ஆளாள் ஆகும். நாங்க 3 பேரும் காத்தல் படைத்தல் அழித்தல் மும்மூர்த்தி அப்பா இவர் என்ன கேட முடியா? இவர் யாரு? 7:30 மணிக்கு கோவை 22 நேரத்துல துருவமண்டலம் தானக்கூடிய வீராஜ் என்னால ஒண்ணு இல்ல, அந்த தேவர் பேசிக்கிறாங்க. அவன் முன்கூட்டியில் தான் பெரிதாமா, அங்கதான் பெரிதான் ஒன்னு ஆறுங்க பேசல. அதான் செய்தி சொல்லலான்னு வந்தேன். உலகத்துல நீ தான் 22 ஏழு கோபம் அழைத்த தூர்வாக மும்மூர்த்தி பரிசா இவள கனவுல கூட நினைக்க மாட்டேங்குது. மும்மூர்த்தி என்று இந்த செய்தி சொல்லலான்னு தான் நான் இங்க வந்தேன். பெரிய ஆளு இவர் யாரு? என்ன நினைக்கிறா? நாம யாருங்க? நீங்க என்ன மனுஷனா? நீங்க தெய்வம் எனக்கு அப்படி சொல்லு. வர்றேன் எங்க அப்படியே வந்துருங்க. ஆமா, கொசு போயிட்டு பாருங்க. இன்னும் கொசுல பாக்கணும். முன்ன வந்து கொசோல போய் பார்த்து ஒரு பானை பட்டி பொங்க வைக்கிறதுக்கு சீரகப்பட்டி கொசோல நல்ல பண்ணுவேன். சாமி நீ போய் பாரு, நான் தெய்வம் வந்து பூலாகம்லாம் சுத்தக்கூடிய ஒரு நொடிக்குள்ள நான் போய் வருகிறேன். நிறைய வேலை இருக்கு, போய் பார்த்துட்டு வா, நான் பார்த்துட்டு வரேன். நான் கூடாது இவரு முன்னாடி தெரியுமா? என்னங்க சாட்டில் அடிக்கும். ஏய் நான் வந்த காரியம் சுலபமா முடிஞ்சு போயிடுச்சு. எப்படி நீ குசலகார கொஞ்சம் போயிட்டே இருவாங்க வேலை பார்த்துக்கிட்டு. ஏங்க மும்மூர்த்தியில் அகுல அகலையா என்ன கொடுமை பிடிக்கிறேன் கொச்சப்பை பார்க்கணும். என்ன அவங்ககிட்ட அந்த தொழில வாங்கி எனக்கு கொடுங்க. ஆசைப்பட்டு நான் 4 பிடிச்சிட்டு தான் விடுவேன். ஒரு தரண்ட வாடா வாங்கி கொடுங்க. Hey!